இந்த வந்து ஒரு 4-5 எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் நானு. பிரியாணியில் ஏலக்காய் போல், அதே மாதிரி பொங்கல்ல மிளகு போல், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி சஞ்சு சாம்சன் ஆயிட்டாரு. வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு இப்ப தூக்கி போட்டாங்க. ஓகே, இது வந்து இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இதுல கொஞ்சம் புலம்பல்கள், கொஞ்சம் முட்டுகள் இருக்கும். இது வந்து டிஸ்கிளைமரா போட்டுக்கிறோம். அது மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, பிரியாணியில் ஏலக்காய் போல் தான் ஆயிட்டாரு. என்ன நினைக்கிறேன், ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. டிராப் தான் பண்றாங்க இல்ல அப்படின்னு நினைச்சா, நம்ம போன வீடியோல பேசணும் நான் அட்லீஸ்ட் ஸ்குவாட்லயாவது வச்சுக்கணும் அப்படின்னு பிரபு அழுதுட்டு இருந்தான். இன்னைக்கு வந்து உண்மையாலுமே கண்ணுல கொஞ்சம் தண்ணிகள் வலியுது. இல்ல எப்படி எப்படி நினைக்கிறீங்க பிரபு? இல்ல அப்படியே கூட கொஞ்சம் ஹர்ஷித் ராணா பேரு இல்லங்கும் போது கொஞ்சம் இது ஒருவேளை ரெஸ்டா இருக்குமோ? ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஜிம்பாப்வே எல்லாம் ஹர்ஷித் ராணாக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஹர்ஷித் ராணா ப்ரோ, அதான் அதே மாதிரி சஞ்சுக்கும் ரெஸ்ட். நான் இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தர் ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரபு சிம்ரன் எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். திடீர்னு பிரபு சிம்ரன் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு ஸ்குவாட முதல்ல படிச்சிடுறேன். ஸ்குவாட் படிச்சிருங்க, நம்ம ஒரு கான்டெஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸ்குவாட் படிச்சிடலாம். சிரேஸ் ஐயர் கேப்டன், வைபவ் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா வைஸ் கேப்டன், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், சிவம் துபே, சுயஸ் ஹெட்ஜே, ரிங்கு சிங், ஹர்ஷ் துபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், யாஷ் தாக்கூர், அசோக் சர்மா, மயங்க் யாதவ், பிரபு சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர். இதுதான் ஸ்குவாட். இதுலயே ஒரு 4-5 கேள்வி இருக்குது. சரி, தினேஷ் சொல்லிட்டு தினேஷ் சொல்லுங்க. என்னோட நான் ஒண்ணே ஒண்ணு, ஐபிஎல்ல நல்லா பந்து போட்டதெல்லாம் யாரா? அன்கேப்டு இந்தியன் பேசர்ஸ் நல்லா போட்ட ஒரு மேட்ச் 2 மேட்ச் 2 பவுலர்ஸ் எல்லாம் அன்சுல் கம்போஸ் எங்க, சகிப் ஹுசைன் எங்க, பிரபுல் கிண்டே எங்க, அப்புறம் முசின் கான் எங்க? இவங்க 4 பேரும் போடாம பஞ்சாப் டீம்ல 2 மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச் போல வாங்கி தோத்தது காரணமே எஸ்தாகூர் தான். அவன் உள்ள அசோக் சர்மா விளையாண்டான். அவனோட எக்கனாமிக் ரேட்டு 12 கூட்டம். சுமன் கில்லே உடனே அடிச்சு உட்காரிச்சு ஹர்ஷித் கான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபி பவுலரா? அசோக் சர்மா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பின்னர் ஆட் இருக்கு, ஏதோ டொமஸ்டிக் இருந்திருக்கு. அந்த ஃபாஸ்ட் பால் 150 போடுறாருன்ட்டு. ஆமா, 145 போட்டுட்டு இருந்தான். அவன் 150 ரூபா அடி மரணடி வாங்கினாரு. மரணாட்டி வாங்கினான். அவனை எடுத்திருக்காங்க. கேகேஆர்ல கடைசியா ஒரு டைமண்ட கண்டுபிடிச்சாங்க, சௌரப் துபேன்னு ஒருத்தன். அவன் எங்க? இவங்க நல்லா பந்து போட்ட 6 பவுலரை விட்டு ஐபிஎல்ல ஒரே ஒருத்தர் இல்ல ப்ரோ, அசோக் சர்மா, மயங்க் யாதவ், இவங்க 3 பேரும் அவங்க டீம்லயே முழுசா 7 மேட்ச்ல இல்ல. அவங்கள எடுத்து இந்தியன் கேப் கொடுக்க போறாங்க. இல்ல ஆல்ரெடி மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு வராங்க. இல்ல இன்னொன்னு, இவ்வளவு பேர் சொன்னா ஜிடிலே சூப்பரா போட்டான் ஹர்ஷித் கான். ஸ்ரீலங்கா சீரீஸ்லயும் சூப்பரா போட்டு பேட்டிங் ஆனா அவனை எடுக்கல. அப்புறம் குர்னூர் பரார் வந்து ஓடிஐ தான் நட்டுருக்குது. ஓடிஐ மட்டும் தான் போடுவாங்க போல, அவனையும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் பிரப்சிமரன் வந்து ஒரு சும்மா ஒரு உள்வாய்க்கு சஞ்சு சாம்சன் வந்து உட்கார வச்சிட்டாங்க. நம்மளால ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து அடிச்சிட்டானா பவுலிங் இல்ல பவுலிங் பாத்தீங்கன்னா ஏகாத்தகமா எடுத்து வச்சிருக்காங்க. அதனால இப்ப பேட்டிங் தேவைப்படுமேன்ட்டு நீங்க பவுலர் கணக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஹர்ஷ் துபேல ஆரம்பிச்சீங்கன்னா ஹர்ஷ் துபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், யாஷ் தாக்கூர், அசோக் சர்மா, மயங்க் யாதவ் அப்படின்ட்டு ஒரு 6 பவுலர் எடுத்து வச்சிட்டாங்க. எப்பயுமே இவ்வளவு பவுலர் எடுத்து வைக்க மாட்டேன், ஆல்ரவுண்டர் சைடு போவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாமே ஒரே டீம்ல ஆட வைக்கலாம். ஜிம்பாப்வே தானே அப்படின்னு, ஜிம்பாப்வே தானே அப்படின்னு நீங்க பங்களாதேஷ் அயர்லாந்து தானே பங்களாதேஷ் நீங்க போராட்டி எடுத்துட்டாங்க. அவங்க அடிச்சது 131 தான். அதையே அடிக்கூடல ஜிம்பாப்வே. என்ன கணக்குல எடுத்திருக்காங்கன்னா இல்ல ப்ரோ, எனக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட மைண்ட் வாய்ஸ், அஜித் இருக்காரு, எனக்கு நீ என்ன வந்து கேப்டனா இருக்க 2020 பொருள் கேப்டனா இருக்க வைக்கிறது ஸ்கோர் எடுத்துட்டுக்கிறியா? இல்ல டிசம்பர் செப்டம்பர் மாசத்தோட ஒண்ணு முடிச்சு விட்டுறோம் அப்படிங்கறதுக்கோசம் ஸ்குவாட் எடுத்த அந்த மாதிரி இருக்குதாங்கிறத அவன் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான். நாம ரொம்ப நாளா பேசுறோம், கேப்டனோட கால் எப்பயுமே இருக்கும்ல டீம்ல. தான் வேணும். ஓ, அவங்க கோட்டாக்கு 2 பேர் தானே? கோட்டாக்கு 2 பேர் தானே தருவாங்க. சூரியன் 3 பேர், சிரேஸ் ஐயரோட 4 பேர். 4 பேர் தான் ப்ரோ. இல்ல 4வது ஸ்ரேயாஸ் ஐயரையுமே சேர்த்துக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் போட்டாலும் ஆடுறது.
இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, ஓகே சஞ்சு சாம்சன் தூக்கிட்டீங்க, அதே மாதிரிதானே உங்களுக்கு திலக்கர்மாவும். 2 பேருக்கு ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா பெருசான டிஃபர் ஆகுது. ஆமா, கேட்டா அப்புறம் சஃபில் பண்ணோம், அதனால ஒரு ஒழுங்கா ஆடி இருக்கணும். நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. திலக்கர்மாக்கு நீங்க நம்பர் 3ல நம்பர் 4ல ஆடி இருந்தீங்கன்னா அவரு ஓரளவுக்கு டீசெண்டா ஆடி இருப்பாரு. அவரை பந்தாடுறீங்க. KL ராகுல் மாதிரி ஆட மாட்டான் அவன். அவன் பொறுமையா தான் ஆடுவான். வைஸ் கேப்டனா கொடுத்துட்டாங்க. டீம்ல இருந்து இவங்க டிராப் பண்ண யோசிக்க மாட்டாங்க. இருந்தாலும் டிராப் பண்ண முடியாத சுச்சுவேஷனு. அந்த பொசிஷன்ல யார் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இல்ல கெரியரை முடிக்கிறதுக்கான நல்ல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ரிங்கு சிங் திரும்பி எடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிங்கு சிங் திருப்பி உள்ள வந்திருக்காரு. கம்பீரம் அஜித்துக்காரங்களும் எவ்வளவு வன்மத்தல் இருக்கிறானுங்க. நான் ரஜத் படிதார இந்த பக்கம் காட்டவே நீ என்னதான் ரெண்டு அடிச்சாலும் ரஜத் படிதார நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முழு வன்மத்தல் இருக்கிறதுனாலதான் ரிங்கு சிங்கு IPL ரொம்ப ரொம்ப சுமாரான கடைசியா ஒரு 2-3 மேட்ச் அடிச்சானே தவிர பெருசா அவன் அடிக்கல. அப்புறமேட்டு இந்தியாவுக்குமே பெருசா பர்ஃபார்ம் கடைசியா பண்ணல. வாய்ப்பு கிடைச்சிட்டு ஸ்லாட் பாலுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு தான் நானே வேர்ல்டு கப் ரிவ்யூ அந்த நியூசிலாந்து சீரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லாம் ரிங்கு சிங் எவ்வளவு பேசியிருக்கேன். ரிங்கு சிங் மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா IPL கப் வாங்கி கொடுத்த கேப்டன் ரஜத் படிதார் வந்து உள்ள சேர்த்திக்கல. அந்த டீம்ன்றது ஒருத்த கூட இல்ல. ஜிம்பாப்வே சீரீஸ் தானே இது. நீங்க சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் ஜிம்பாப்வேன்ற மாதிரி கூட சேர்க்கலையா, ஸ்குவாட்ல கூட சேர்க்கல. பிரப்சிம்ரன் சேர்த்திருக்கீங்க. பிரப்சிம்ரன் டிசர்விங் தான். அது கூட டிசர்விங் இல்லையா ரஜத் படிதாரு, ஒரு கப்பு வாங்கின கேப்டனு. எனக்கு என்ன டவுட்னா, எப்படி ரிங்கு சிங்க மறுபடியும் சேர்த்துக்க மாட்டோம். ரஜத் படிதார் உள்ள கொண்டு வந்து ரஜத் படிதார்ல ஒரு இன்ஜுரி போட்டான்னு வச்சுங்களேன், அவன் வெளியே தூக்க முடியாது. இவன் உள்ள போட்டு வெளியே தூக்கினா கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுக்கோசம் ரிங்கு சிங்க சேர்த்தன மாதிரி எனக்கு தோணுது. இல்ல இப்ப நம்ம அந்த டீம்லயே இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது குர்னால் பாண்டியா. இன்னுமே நீ ஹர்ஷ் துபே போற சன்ரைஸ்ல ஹர்ஷ் துபே எத்தனை மேட்ச் நினைக்கிறீங்க? அதாவது அக்சர் பட்டேல் வந்து ஒழுங்கா விளையாடலையா, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷ் துபே பாக்குறாங்களாம். அதுதான் நான் சொன்னேன், குர்னால் பாண்டியா நீ எடு. அவன் எத்தனை மேட்ச் உனக்கு தோக்குற மேட்ச் எல்லாம் வின் பண்ணி கொடுத்தான். பவுலிங் எப்படி போட்டு கொடுத்தான், எக்கனாமிக்கா போட்ட விக்கெட் எடுத்தான்னு சொல்லலாம். எக்கனாமிக் போட்ட மெயினா விக்கெட் விழுற டைம்ல விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஆமா, குர்னால் பாண்டியா இருக்கிற டீம் கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா குர்னால் பாண்டியா அன்னைக்கு அடிப்பான், இல்ல பவுலிங் போடுவான், இல்ல கேட்ச் பிடிப்பான். அவனால ஏதாவது அந்த டீம் RCBயோ இல்ல வந்து மும்பை கிங்ஸோ லக்னோக்கோ 3 டீம் விளையாடுறான். 3 டீமுமே கஷ்டமான சூழ்நிலை அந்த டீம் அவன் அடிச்சு வைப்பான், ஆனா பவுலிங் போட்டு விக்கெட் தருவான். இவன் அந்த லக் ஃபேக்டர் வச்சுதான். அந்த லக் ஃபேக்டரை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இந்தியா டீம். இல்ல யூஸ் பண்ணி எடுக்க, அதாவது RCB இருந்து ஒரு பிளேயர் கூட உள்ள வர முடிய கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்க மாதிரி எல்லாம் தெரியுது. இந்த ஸ்குவாட பார்த்தாவே தெரியுது. நம்ம இப்ப நீங்க இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா பாதி அந்த சிவன் தூபே இல்ல சிவன் தூபேக்கு மேல நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, நீங்க புதுசா ட்ரை பண்றோம்னா நீங்க அது அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயராவது இருக்கணும்ல. பெங்களூர் இப்ப KKR ஜெயிச்சோடனே ஹர்ஷித் ராணா டைரக்டா கொண்டு வந்து நான் ஏதோ பார்த்தேன்னு கொண்டு வந்து ஆட் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி இதுலயும் ஆட் பண்ணிருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு பிளேயர். புவனேஷ் நீங்க வயசாயிச்சு எடுக்க மாட்டீங்க. குர்னால் பாண்டியா பயங்கரமானா, ராஜத் பண்டிதர் இவர் 2 வாட்டி கப்பு வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டா ஒரு மேட்ச் கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஜிம்பாப்வே படிதார் வந்து நீங்க படிதார் வந்து கப்பு வாங்கணும் சொல்றது இல்ல, பேட்டிங்ல குரூசியலான டைம்ல அடிச்சு கொடுத்துருக்கான். நீங்க 2 வருஷமும் எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துருக்கான். நம்பர் 4ல நம்பர் 5ல வந்து நீங்க அட்லீஸ்ட் ஜிம்பாப்வேல கொடுக்கலாம். நீங்க ஜிம்பாப்வேல வந்து நிறைய பேரு ஜிம்பாப்வேல தான் டெபு ஆனாங்க. ரோஹித் இந்த மாதிரி நிறைய பிக் நேம்ஸ் வந்து ஜிம்பாப்வேல தான் டெபு ஆனாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஸ்குவாடுலயாவது வச்சுக்கிட்டு ஆடாமையாவது வச்சிருங்க. அட்லீஸ்ட் வேற பார்த்தாவது எனக்கு அமைதியா இருப்பானுங்க அப்படியாவது நினைச்சிட்டு போலாம்னா அது கூட இல்ல. நீ இப்ப சஞ்சு சாம்சன் தூக்கிட்ட, அதுக்கு பதிலா இவரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றீங்க. வைபவ் வந்து இதுலயும் ஃபெயில் வந்து ஆவாரு. இல்லைன்னா இப்ப கிடைச்சார் லைன் கிடைச்சிருச்சுன்னா ஜிம்பாவை போட்டு ஒரு மொத்திட்டு டீம்ல இன்னொரு 10 வருஷம் இருந்துக்குவாரு. இல்ல இப்ப ஹர்ஷ்தீப் சிங் இல்ல, ஹர்ஷ்தீப் சிங்ல யார் யார் இந்த ஸ்குவாட்ல இருக்கும்? யாரும் அக்சர் பட்டேல் இல்ல, வாஷிங்டன் சுந்தர் இல்ல, ரவி பிஷ்ணா இல்ல, ஹர்ஷித் ராணா இல்ல, ஹர்ஷ்தீப் சிங் இல்ல. நல்ல மூணா வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் தான் சொல்றாரு, அவர்லாம் ஆல் டைம் லெஜெண்ட், பெஸ்ட் கொடுத்திருக்காரு எல்லா. நீங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங்க்கும்
இல்ல ப்ரோ, ஓடி கேப்டனும் டெஸ்ட் கேப்டனும் ஒரு ஃபார்மேட்ல இல்ல, 2020 கேப்டன் ஒரு ஃபார்மேட்ல இல்ல, எல்லா ஃபார்மேட்ல இருக்கிற ஒரே பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் தான். அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 பிளேயர் ஹர்ஷித் ராணா. அவர் இப்பதான் இன்ஜுரியில வர்றாரு. நான் அதனால அவர் அட்லீஸ்ட் அவனால பர்ஃபார்ம் பண்றான் ப்ரோ. வாஷிங்டன் சுந்தர்லாம் பர்ஃபார்மே பண்றது இல்ல ப்ரோ. இல்ல இந்த ஸ்குவாட் எனக்கு நீங்க ஃபியூச்சர் பாக்குறீங்கன்னு தெரியுது. ஆனா சரி ஃபியூச்சர் பாக்குறீங்கன்னா அதுலயே ஒரு இப்ப நம்ம போன ஸ்குவாட்லாம் பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி விளையாண்டு கப்படிச்ச ஸ்குவாட்னா இந்த ஸ்குவாடை அடிக்க முடியாது நமக்கே தெரியும். இந்த ஸ்குவாடை பார்த்தா பாவமா இருக்கே, எவன் போனாலும் அடிச்சிருவாங்கிற மாதிரிலாம் இருக்கு. இந்த ஸ்குவாடை வச்சு கப் அடிக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க. இப்ப ஆஸ்திரேலியா நடக்குது, லைட்டா 2 சீட் எடுத்தா கரைஞ்சிடும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விண்டு பட்டுங்க அந்த கேப்டன்ல 4 மேட்ச் ஆச்சு. இப்ப அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற மேட்ச் இல்ல, இன்னைக்கு நாளைக்கு காலையில வீடியோ போட்டோம்னா இன்னைக்கு. நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஸ்குவாடை பார்த்தா வின் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லையே. யாரை நம்பி போறது நீ? அந்த ஸ்குவாட் பழைய ஸ்குவாட்ல எடுத்துட்டா அப்படி 7 வரையும் பேட்டிங் இருக்க மாதிரியே இருக்கும். நமக்கு பவுலிங்கும் பார்த்தோன்னா பும்மரா, இந்த பக்கம் பும்மரா, அந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி எனக்கு பீக் முடிஞ்சிருச்சு. ஆனா அவரால் இன்னும் ஸ்கில்ல வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். அந்த அளவு கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். என்னதான் நம்ம மிஸ்ட்ரின்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்த புதுசுல இந்த மிஸ்ட்ரி இருக்காது, இன்னும் அவர் ஒர்க் பண்ணும். எனக்கு என்னன்னா இந்த டீமை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பவுலிங்கும் வீக்கா இருக்கு, பேட்டிங்கும் வீக்கா இருக்கு, ஆல்ரவுண்டர்ஸும் இல்லைங்கிற பட்சத்துல ஒன்னா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வரணும், நிதிஷ்குமார் ரெட்டி வரணும், இவங்களா வந்தாதான் இந்த டீம் ஆல்ரவுண்டர் பேக்கான டீம்னு சொல்ல முடியும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த டீம்ல ஒண்ணுமே இல்லையே. இல்ல ஒண்ணுமே இல்ல. இந்த டீம் எப்படி நினைச்சுங்கள, ஐபிஎல் எவன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவனுக்குலாம் ஒரு வாய்ப்பு. ஐபிஎல் எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவன் வெளியே இருக்கான். சகிப் ஹுசைன் எல்லாம் ஐபிஎல் நாம 10 போட்டான். இருக்கிறதுல சன்ரைஸ் தான் டெத் பவுலிங்ல 10 எக்கனாமிக் கீழே வச்சிருக்க ஒரே டீம். அது காரணம் யாரு? சகிப் ஹுசைன். அவன் எடுக்கிறது எஸ்தாக்கூர் எந்த சிரேசர் பஞ்சாப் கேப்டன் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்கோசம் எஸ்தாக்கூர் எடுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்சே ஆடல. ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 3 மேட்ச் நம்ம ஆடினா அது அடிவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க இப்ப ரீசெண்டா இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, அதுல நல்லா போட்டாருன்னு இது எடுத்திருக்காங்களா? ஸ்ரீலங்கா இந்தியா யாஸ்தோக்கு நல்லா பவுலிங் போட்டிருக்கு, 4 விக்கெட் நம்ம எடுத்திருக்காரு. ஒருவேளை அதுல கணக்கு காட்டி அப்படி பாத்தீங்கன்னா இந்த ட்ரை சீரீஸ் நடந்துச்சுல, அர்ஷத் கான் செம்மையா பந்து போட்டாப்ல. அதுதான் கேள்விகள் நிறைய தான் இருக்கு. யாரு இந்தியாவிலே ஆட கிடையாது அவரு. முகேஷ் சௌத்ரி இன்ஜுரி இல்லையே, நல்லா தான் பந்து போட்டான் ஐபிஎல்ல. முகேஷ் சௌத்ரி நீ முகேஷ் சௌத்ரி போறதுக்கு அஷ்துபே போலாமே. கேகேஆர் தானே நல்லா தானே பவுலிங் போட்டாரு, இம்ப்ரெசிவ் தானே. நம்ம முகேஷ் சௌத்ரி போனவே இல்ல ப்ரோ. சிவான் குமார் தான் ப்ரோ நல்லா போட்டான். நல்லா போன இம்ப்ரெஸ் பண்ண 2 மேட்ச் நம்ம தானே விளையாண்டான் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்ப நடந்தது ஸ்ரீலங்கா சீரீஸ்லயே இதுல கூட நல்லா போட்டாரு ப்ரோ. அதுதான் இப்ப கேள்விகள் நிறைய இருக்கு. கேட்டா போன வீடியோலயே சொல்லணும். இப்போ இந்தியால ஒரு ஸ்பின்னோட வறட்சி தென்படுது. எப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க. நீங்க ஹர்பஜன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அனிகும்ரே, ஹர்பஜன், அதுக்கப்புறம் இவரு நம்ம அஸ்வின் ஜடேஜா, அப்புறம் குல்தீப் சஹல், அவங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்பின்னர் யாருமே ஒழுங்காவே போடல. சகல் குல்தீப் சொல்றது என்ன எத்தனை நாள் ப்ரோ? அவர் பேட்டிங் தான் ஒரு பவுலிங்கே கொடுக்க மாட்டீங்க. என்ன எத்தனை நாள் ப்ரோ ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும்? இன்னும் 2 வேர்ல்டு கப் போயிருமா? அவர் ரிட்டையர்மென்ட் அவர் நாங்க உருவாக்கிட்டு முக்கிட்டு இருப்போம். இல்ல அது எனக்கு ஸ்பின்னருக்கு இப்ப இம்பார்ட்டன்ஸே இல்லையோங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சச்சின் ஸ்பின் போட்டு விக்கெட் எடுப்பாரு, அத்தனை விக்கெட் எடுப்பாரு. உங்களுக்கு பவுலர்ஸ் எல்லாம் நல்லா போட்டு விக்கெட் எடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கே இம்பார்ட்டன்ஸே இல்லையோ. அந்த காலத்து கிரிக்கெட் இன்னைக்கு நடக்கிறது. அன்னைக்கு பிளாட் பிச்சே கிடையாது ப்ரோ. அதாவது 25 பால் பிடிக்கும். இன்னைக்குதான் பிளாட் பிச்சு கொடுத்துறாங்க, ஸ்பின்னர் தேவையே இல்லையே ப்ரோ. இதுல டெஸ்ட்ல செருப்புடி வாங்கிட்டு இருக்கான் அஸ்வின். பாரு T20 பேச அஸ்வின் இருக்கும்போது செருப்புடி வாங்கணும். நீ சும்மா அஸ்வின் தூக்கிட்டு நானும் செருப்புடி வாங்கணும், மறக்க கூடாது. சும்மா நீங்க தூக்கிட்டு வரக்கூடாது.
ப்ரோ நீங்க அஸ்வின் வந்து நீங்க நீங்க யூடியூபரா அவர் நீங்க மேல கருத்து வைக்கிறீங்கன்னா பாரு அஸ்வின் இந்த மாதிரி நியூசிலாந்து சீரிஸ் இருக்கும்போது வயசு வாஸ் அவுட் ஆனோம்டா. ஏன்னா இந்தியாவோட விளையாண்டு தெரியுது ப்ரோ. அதுக்கு முன்னாடி சொல்றேன், அதுக்கு முன்னாடி அஸ்வின் இல்லாம இருப்பீங்களா நீங்க? அந்த மாதிரி சொல்றேன். உனக்கு பிடிக்கும்னா வச்சுக்கோ, இங்க யாரும் வேண்டாம் சொல்ல. அவரு இருந்திருந்தா இந்த டீம் இப்படி விட்டுருப்பாரா அப்படின்லாம் கவலைக்கூடாது. இருந்திருந்தாலும் அவருக்கு அப்புறம் ஜடேஜாக்கு அப்புறம் ஜடேஜா ரிட்டையர் ஆக பேஸ்ல இருக்காரு. ஜடேஜா அவ்வளவுதான், பெருசா அவருக்கு டேர்ன் எல்லாம் போயிருச்சு. நேரா தான் போடுறாரு, ஸ்டெப் டு ஸ்டெப் போறாரு, அவ்வளவுதான். டெஸ்ட்ல அவரு 2 பேருக்கு அப்புறம் பெருசா இப்போ காம்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். மானோ சுத்தாரு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்ரான் பாட்டியா அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. நிசான் சிந்து உங்களோட மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. சிஎஸ்கேல பிரசாந்த் வீரர்னு கூப்பிட்டதால அது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் ஜடேஜா இருக்கு. அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வாசின்னு உருவாக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். இல்ல நம்ம இந்த T20 டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா விளையாட போறதுனால ஸ்பின்னர்ஸ் கம்மியா, வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் போதும், அந்த சைடு யாரோ ஒருத்தர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற இதோட தான் போறாங்க எப்பயுமே. அதான் பிளான். அதனால நீ சொல்ற ஸ்பின்னுக்கு முக்கியத்துவம் தெரியல. ஆமா, அர்ஷ்துபே ஆடிதான் ஆகணும். ஏன்னா 2 ஸ்பின்னர் ஆடியே ஆகணும். ஒண்ணு வருண் சக்கரவர்த்தி, ஒண்ணு இவரு. இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. சிரேஸ் ஐயர் டீம்ல எடுத்து சகல் மாதிரி பிளேயர்ஸ் ஓவர் தராதனால எனக்கு தேவையில்ல, வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போதும் அப்படின்னு கூட. ஜிம்பாவே தானே, அந்த ஊர்ல தானே நடக்குது. ஃபாஸ்ட் பவுலரோட போறோம் கூட போலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. குல்தீப்போட வாழ்க்கை அவ்வளவுதானா இன்டர்நேஷனல் கேரியர்? சஞ்சுக்கே இல்லைங்கிற நீங்க 2 சீரீஸ் ஆடாத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சஞ்சுவை நம்மளால டிராப்பா ரெஸ்டடான்னு சொல்ல முடியல. ஏன்னா ஹர்ஷித் ராணா, வாசி சுந்தர் எல்லாருமே இப்ப இந்த சீரீஸ்ல அக்சர் பட்டேல் யாருமே இல்ல. நான் இன்னும் கிளியர் பிக்சர் தெரியுமா அடுத்த சீரீஸ் செலக்ஷன் அப்பதான் நமக்கு தெரியும். இல்ல, ஜிம்பாவே டக்குன்னு இடைச்செருகுல செருகுன மாதிரிதான் தெரியுது. ஏன்னா இந்த இது இல்ல. 23ஆம் தேதி நம்ம இந்த சீரீஸ் T20 விளையாடுறதா இல்ல, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்து நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வாட்டி தான் தெரியுது ஷெடியூல் எல்லாம் விட்டுருக்கானுங்க இப்படி ஜிம்பாவே சீரீஸ் நடக்குதுன்ட்டு. இல்ல, எனக்கு என்னன்னா நீங்க பவுலர்ஸ் எல்லாம் புது ஆளா எடுத்திருக்க, கேப்டன் இஷான் கிஷானியோ திலக் வர்மா கிட்டே கொடுத்துட்டு பேட்ஸ்மேனே புதுசா ஃபுல்லா பிரியான் சாரியா அப்படி ஃபுல்லா சிரேசே புதுசுதான். நீ என்ன அங்க போயிட்டீங்க? சிரேசே புதுசுதான். இல்ல, இன்கேஸ் இந்த அயர்லாந்து சீரீஸ் ஜெயிச்சுட்டு இப்ப இந்த இங்கிலாந்து சீரீஸ்லயும் ஒரு 2 விக்டரி இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ இவங்க டீம் எடுத்து கொடுத்தது பேட்டிங் இப்பெல்லாம் பார்த்தா கில்ல உள்ள வரக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கெட்ச் பண்ண முடியும் எல்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி தெரியுது. எங்க பேர் சிரேசே, உனக்கு பேர் மொக்கையான பவுலிங். நீ இப்போ அயர்லாந்துலயும் தோத்துட்டு இங்கிலாந்துலயும் தோத்துருவ, அடுத்து ஜிம்பாவையும் தோத்துட்டுன்னா நாங்க சொல்ல தேவையில்ல. யார் உன்னை இத்தனை நாள் டீம்ல எடுக்க வேண்டாம்னு சொன்னானுங்களோ, எடுன்னு எங்ககிட்ட சொன்னானுங்களோ அவனுங்களே உன்னை டீம்ல விட்டு தூக்குன்னு சொல்ல வைப்பாங்க. இப்ப வேற யாரு நாங்க என்ன பண்றது, யாராவது எடுத்தே ஆகணுமே, இதோ நான் இருக்கேன் கில் இருக்கேன்னு சொல்லிட்டு கில்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பிளான். வைஸ் கேப்டன் டிராப் பண்ணிடுவாங்க. அங்கதான் ட்விஸ்ட். அதுதான் ட்விஸ்ட். அதுக்காகதான் இப்போ அவர் 7வது ரவுண்ட்ல 8வது ரவுண்ட்ல இறங்கிட்டு இருக்காங்க. தம்பி எடுத்து பாரு, ரெக்கார்ட் எடுத்து பாரு, நீ பர்ஃபார்மே பண்ணல, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இல்ல அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. அதாவது ப்ரோ, நீங்க இந்தியா டீம்ல வைஸ் கேப்டன் கொடுக்குறாங்கன்னாவே அடுத்து உன்னதான் டிராப் பண்ண போறாங்கன்னு. அக்சர் பட்டேல் அந்த வருஷத்துல திலக் வர்மாவும் இடம் பிடிக்க போறாரு. இப்ப பிளேயரா கூட இருந்து ஆட வச்சிருவாங்க. வைஸ் கேப்டன்னா ஒரு கண்ணு வச்சிருவாங்க. ஏன்னா யார வச்சாலும் அடிக்கதான் போறாங்க. பிடிச்சி நீனா வைஸ் கேப்டன்னா அடிக்க மாட்டேன், பர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அபிஷேக் சர்மா மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 மேட்ச் ஆடல 3ஆம் மேட்ச் ஆடிங்கப்பா நான் இருக்கேன்பான்னு காமிச்சிக்கணும். அதை பண்ண மாட்டாங்க. ஒரு கிரைம் பண்றான், அப்படியே வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்திட்டே இருக்கான். அவன் பர்ஃபார்மே பண்ணல, ஆனா நல்ல ஒரு 30 ரன் 35 ரன் 40 ரன் நீட்டா ஒரு 10-20 பந்துக்கு அடிச்சிடறான். ரிவ்யூ பேசி கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தார், சஞ்சு சாம்சனோட ஓவர்சீஸ் ரெக்கார்டு 0-0-0 100 0-0-0 100 10-12-0-0-0-0. இதுதான் சஞ்சு சாம்சன் பண்ற மிஸ்டேக். இல்ல அதே மாதிரி இஷான் கிஷானுக்கும் ஒரு ட்ரை பண்றாங்க, ஆனா மாட்ட மாட்டேங்கிறாரு. அவர் எங்க கரெக்டா 1 டவுன்ல இறங்கி அடிச்சுட்டு இருக்காரு. எல்லா மேட்சும் அபிஷேக் சர்மா மாதிரி பூந்து ஏதோ மேட்ச்ல ஏதோ பண்ணி விட்டுறாரு. அதனால இன்னும் இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்னா எப்படி சிவம் துபே இருக்காரு. என்ன அதிசயமா இருக்கு. இந்த 2 ஆல்ரவுண்டர் இல்ல, முக்கியமான ஆல்ரவுண்டர். வேற வழியே இல்ல. 1 டே ஸ்குவாட்லயே சிவம் துபே ரீப்ளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. என்கே இருக்கு பதிலா 1 டே தலைவர் கம்பேக்
மாஸ் கம்பேக் லோடிங். இது ஒன் டேக்கா? சிவம் துபே யாரா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரா? எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் சிவம் துபேக்கு எழுதிட்டாங்க. தம்பி உன் கேரியர் முடிக்க செக்கு இன்னும் 50 ஓவர் ஆட மாட்டேங்கிறா, உனக்கு T20 இருந்து தூக்குறேன் பாருன்ட்டு இவங்க பண்ணக்கூடிய ஆளுகள் தான். எல்லாம் பண்ணுங்க. சரி, மயங்கர விளையாட முடியுமா? 3 மேட்ச் விளையாட வைப்பாங்களா என்ன? எனக்கு அது ஏன்னா ஐபிஎல்லே அவன் 2 மேட்ச் விளையாண்டா இன்ஜுரி, 2 மேட்ச் விளையாண்டாண்டா இன்ஜுரின்னு திரும்பி உள்ள போய் உட்காந்துட்டான்டா. இதை விட வாடா 8 கோடி வாங்கி ஸ்கேம் பண்ணி 2 மேட்ச் ஆடினான்டா. இதை விட வாடா மொஷின் கான் இன்ஜுரியானா, அதுக்கு மொஷின் கான் எடுத்துட்டு வரலாமா? மொஷின் கான் எல்லா மேட்ச் ஆடினா, முகேஷ் குமார் எல்லா மேட்ச் ஆடினா. இல்ல ஐபிஎல்ல நல்லா பந்து போட்டது சகீப் ஹுசேனு, முகேஷ் சிஎஸ்கேல அன்சுல் கம்போஜ், அப்புறம் முகேஷ் சௌத்ரி, அப்புறமேட்டுக்கு வந்து கேகேஆர்ல இந்த சௌரவ் துபே, எல்ஐசில வந்து ஆகாஷ் சிங்னு ஒருத்தர் நல்லா பந்து போட்டான். அடி வாங்கிட்டு அவங்க கூட 2 மேட்ச் 7 பவுலர் நல்லா போட்டிருக்காங்க. இந்த 7 பேர் இல்லாம ஐபிஎல்ல பிச்சில் உட்காந்த எஸ்தாக்கூர், ஐபிஎல்ல பிச்சில் உட்காந்த மயங்க் யாதவ், நல்லா பந்து போட்டுக்கிறான். ப்ரோ அவருக்கு ஏதாவது பக்கமா அடுத்தது அதான் இந்த மேட்ச் வந்து 50 ஓவருக்கு வந்து தனியா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோ. அவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோ இவங்களே எனக்கு தெரிஞ்சு எலைட் குரூப் ப்ரோ. எப்படின்னா இந்த 50 ஓவர் மேட்ச் ஹர்திக் பாண்டியா எப்படி இனிமே T20 விளையாட வைக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி ஹர்ஷித் ராணா இனிமேட்டு விளையாண்டா T20 விளையாடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா ஒன் டே விளையாடணும், அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வைக்கிறாங்களோ என்னமோ. இவங்க பேக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் டே விளையாட மாட்டான்னு தோணுது ப்ரோ. ஹர்ஷித் ராணா அவரையும் ப்ரொடெக்ட் பண்ணி 2020 இல்ல ஹர்ஷித் ராணா கேஸ் என்னன்னு எனக்கு புரியல. இல்ல அதுதான் இல்ல வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. இப்ப இந்த பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட் வருதா, இதுக்கு செட் பண்ணி அப்படியே போய் கப் அடிச்சிடலாம். பைலேட்டர் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 டெஸ்டிங் போட்டு நாம போயிட்டு கப் அடிச்சிடலாம். அதே மாதிரி ஓடிக்கு அதே மாதிரி பண்றது. T20 அப்படி பண்ண முடியாது, செருப்படி வாங்கிடுவீங்க. T20 அப்படி பண்ணீங்கன்னா உடனே வந்து எவரும் 100 அடிக்க மாட்டான் டெஸ்ட்ல எல்லாம். இல்ல சாரி டெஸ்ட்ல இல்லப்பா. ஹர்ஷித் சிங் ரெஸ்ட் பாக்கலாம் என்னன்னு தெரியல. இவங்க இது சும்மா எனக்கு ரெஸ்ட் தான் ப்ரோ. ஹர்ஷித் சிங்லாம் தூக்க முடியாது. ஹர்ஷித் சிங் வாஷிங்டன் சுந்தர்லாம் தூக்க மாட்டாங்க. ஏன்னா ஹர்ஷித் சிங் போன மேட்ச் நல்லா போட்டான். வாஷிங்டன் சுந்தர் ஆஸ்தான ஆல்ரவுண்டர் டீம்ல, அவரையும் தூக்க மாட்டாங்க. சஞ்சு சாம்சன் மட்டும் தெரியல ப்ரோ. ஜிம்பாவே தானே அப்படின்னு விட்டாங்களா, இல்ல வைபவ் சூரியவன்சிக்கு இடம் கொடுக்குறாங்களா? இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, இல்ல எனக்கு அதான் தெரியல. நாம தெரியாம சொல்லக்கூடாது, ரெஸ்டா டிராப் பண்ண தெரியல. அடுத்த சீரிஸ் செலக்ஷன் அப்பதான் நமக்கு தெரியும். இல்ல இப்பயுமே சொல்றேன், 3 லெஃப்ட் ஹேண்டர் தொடர்ந்து போனாலும் டீம் ஜெயிக்க. அதுவும் ஃபாரின் மாதிரி கண்ட்ரில 3 லெஃப்ட் ஹேண்டர் போறது ரொம்ப கஷ்டம். ஸ்பின் எடுத்துட்டு வந்துருவாங்க நம்ம டீம். நம்ம டீம் ஆல்ரெடி நான் பல வாட்டி சொல்லிட்டேன், கையை சுத்தி போட்டாவே ஆட தெரியாதுன்னு. நம்ம இன்னும் சூரியவன்சி ஸ்பின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸ்பின்னு கேஸ்னா ஸ்டெம்பிங் ஆயிருக்காரு பாருங்க. அப்பயே சொன்னேன், ஐபிஎல் டைம்ல சொன்னேன், ஸ்பின்னுக்கு அவர் கொஞ்சம் இதா இருக்காரு. ஃபாஸ்ட்னு எவ்வளவு ஃபாஸ்ட் போட்டாலும் அடிச்சிடறாரு, அந்த ஸ்பின்னா மட்டும் கொஞ்சம் இதா இருக்காருன்னு. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. ஏன் இவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணீங்க, இப்ப அதே அவர் ஃபீல் பண்ண வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல பண்ணுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பாய் பாய் பாய்.